ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு கருவில் வளரும் குழந்தை, அதாவது குழந்தைக்கு கொடி சுத்துமா, எந்த மாதத்தில் சுற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, புரண்டு புரண்டு படுத்துறதுனால குழந்தைக்கு கொடி சுத்துமா, கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் இதை யோசிப்பாங்க. நார்மலாக கொடி சுற்றி இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதா, தாய்மாமனுக்கு ஆகாதான்னு இப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணங்களாலலாம் குழந்தைக்கு கொடி சுற்றும், என்ன ரீசன், இப்போ கொடி சுற்றி இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு கொடி சுற்றுறது ரொம்ப இயல்பான ஒன்று தான். இதுலேயே 3 விதமான கொடி சுத்தல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று நம்ம பார்த்தோம்னா ஒரு கொடி சுற்றி இருக்கிறது, செகண்ட் ஒன் பார்த்தோம்னா 2 கொடி சுற்றி இருக்கிறது, 3வது கொடி பார்த்தோன்னா 3 அல்லது 4 அல்லது 3க்கு மேற்பட்ட கொடி சுற்றி இருக்கிறது. நிறைய பேருக்கு கொடி சுற்றி இருந்தாலே நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ஒரு கொடியோ 2 கொடியோ சுற்றி இருந்ததுன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3லேருந்து நிறைய மல்டிபிள் கார்ட்ஸ் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்தில் நிறைய கொடி சுற்றி இருந்தாலோ அல்லது ரொம்ப இறுக்கமாக சுற்றி இருந்தாலோ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி இல்லாமல் சி செக்ஷனுங்கிற ஆப்ஷன் கொண்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ கொடி புரண்டு புரண்டு படுத்தா கொடி சுற்றிரும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கர்ப்ப காலத்தில் புரண்டு புரண்டு படுக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் இடது பக்கம் படுத்திருந்தீங்கன்னா எந்திரிச்சு வலது பக்கம் படுக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் படுத்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து இடது பக்கம் படுக்கணும். நீங்கள் உருள்றதுனால குழந்தைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதனால தான் உருண்டு உருண்டு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரீசன்னால நம்மளுக்கு குழந்தைக்கு கொடி சுற்றுது, இதை நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு கொடி சுற்றி இருந்ததுன்னா கார்டு அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக், சிங்கிள் கார்ட் ஆஃப் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு போட்டிருப்பாங்க. அதுவே 2 கார்டுனா 2 கார்ட் ஆஃப் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக், அல்லது 3, அதாவது நிறைய கார்டு, அதாவது நிறைய கொடி சுற்றி இருக்குன்னா மல்டிபிள் கார்ட் ஆஃப் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன்னால நம்மளுக்கு குழந்தைக்கு கொடி சுற்றுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோ அவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால், நார்மலாக 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் இருக்கணும். ஒரு சிலருக்கு 20, 22, 21 அந்த அளவு இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நார்மலாக ஒரு இந்த கொடியோட அளவுன்னு ஒன்று இருக்குது, அதோட நீளம்னு இருக்குது. நார்மல் ரேஞ்சை விட ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வார்டின் ஜெல்னு சொல்லுவாங்க. இது நல்ல வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும். இது ஒரு ஜெலாட்டினால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. இதோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது இது நம்மளுடைய தொப்புள் கொடியை சுற்றி ரத்த நாளங்களில் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது கூட குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா குழந்தைக்கு கொடி சுற்றிருக்கிறதுனா, குழந்தையோட அசைவு 9 மாதங்களுக்கு மேலே நார்மலாகவே கம்மியாக இருக்கும். ரொம்ப அசைவு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணலாம். இதை நம்ம எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஸ்கேனில் டாக்டர் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் குழந்தைக்கு கொடி சுற்றிருக்குன்னு. குழந்தைக்கு கொடி சுற்றிருந்தா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் கண்டிப்பாக நார்மல் கொடி சுற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு நார்மல் டெலிவரியும் ஆயிருக்கு. ஸோ பயப்படாதீங்க, நம்மளுக்கு கொடி சுற்றிருச்சு ஸோ நார்மல் டெலிவரி ஆகாதுன்ட்டு. கண்டிப்பாக ஆகும். இப்போ கொடி சுற்றி இருந்தா அல்லது ரொம்ப பனிக்கூடத்தோட நீர் ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க. ரொம்ப
ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ் நார்மலாகவே ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக ட்ரெஸ் அணிவதை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு தடையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குது, குழந்தையோட உயரம் எப்படி இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது கொடி சுற்றுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, பனிக்கூடத்தோட நீர் கரெக்டாக இருக்கா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கனா, என்னோட வெயிட் கரெக்டாக இருக்கா, ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கா, எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் குழந்தை வந்து கொடி சுத்துற இது. மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரியோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு கழுத்தை சுற்றி இருந்தால் கூட கழுத்தை இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து உருவாகாது. அது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். சரி, குழந்தைக்கு வந்து கொடி சுத்திருச்சு, குழந்தையால இது பண்ண முடியாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு இந்த தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே இந்த தொப்புள் கொடி வழியாக தான் போகும். இந்த கொடி சுற்றுறதுனால எந்த பாதிப்பும் குழந்தைக்கு வந்து ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.